லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. எல்லாத்தையுமே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகாதா? நம்மளுக்கு எந்த குரோத்துமே கிடைக்காதா? இப்போ இருக்கிறதோட ஒரு 1% என் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆனால் போதும். இப்படி எல்லாரும் ஒரு ஆசை மட்டும்தான் பண்ணுவோமே தவிர அதுக்காக ஒரு 1% கூட வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு உண்மையாலுமே என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்ஸிஸுங்கிற ஒருத்தர் அவர் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு அண்ட் லைஃப் பெட்டர் ஆனதுக்கு இந்த ஷார்ட் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. என் லைஃப்பில் க்ரோத் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத் கிடைக்கும். நம்பர் 1, ஓன் த மார்னிங். உங்கள் காலை நீங்கள் சொந்தமாக இருக்கீங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீனை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி எனக்கு எந்த ரொட்டீனும் இல்லை அப்படின்னா, மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு 40 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 20 minutes மெடிடேட் பண்ணுங்கள். பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு கப் காஃபி குடிங்க. இப்படி பண்ணாவே உங்கள் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டாய்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி உங்களை நீங்கள் கண்காணிச்சிங்க. இப்படி எவ்ரி மார்னிங் அண்ட் எவ்ரி டே நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிரேட்ஃபுல் ஆஃப் யுவர் லைஃப். அப்புறம் ஒரு 10 minutes உங்கள் கோல் அடைகிறதுக்கு விசுவலைஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் பிக் இம்பேக்ட் டு யுவர் லைஃப். ஸோ எந்த மார்னிங் ரொட்டீனும் இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு குரோ கிடைக்கும். ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் த எஃபர்ட், நாட் த ரிசல்ட். உங்களோட கவனம் நீங்கள் செய்கிற வேலையில் தான் இருக்கும். உங்கள் கவனம் எப்போ ரிசல்ட்டு பக்கம் போகுதோ அப்போ உங்களோட வேலையில் எஃபர்ட் கம்மியாகும். ஆனால் இதுவே இப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை விரும்ப மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே குட் ரிசல்ட் கிடைக்கலாம் கிடையாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது ஒன்லி அந்த ரிசல்ட், நாட் த எஃபர்ட். இப்போ ஒரு படத்தை 2.5 மணி நேரத்தில் பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த 2.5 மணி நேரம் தான். ஆனால் அவங்க அதுக்கு எடுத்த எஃபர்ட் 6 months. இங்கே யாருமே ஓவர்நைட் சக்ஸஸ்லாம் கிடையாது. எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸ்னால் அது இதுதான். ஃபோக்கஸ் ஆன் த எஃபர்ட், நாட் த ரிசல்ட். உங்கள் கனவுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அளவு கிடைக்கும். ஃபோக்கஸ் ஒன்லி த எஃபர்ட். மூணாவது, ரீட் எவ்ரிடே. இது எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ரிச், பில்லியனர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இப்படி எல்லாமே மோஸ்ட் நாலேஜ் எதுன்னு கேட்டால் ஆல் ஆன்சர்ஸ் இஸ் ஒன்லி ரீடிங். ரீடிங் பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன் எவ்ரிடே ரீட் பண்ண சொல்கிறாங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட், பீஸ்ஃபுல் மைண்ட் இப்படி எல்லா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால தான் ரீட் எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே ரீட் பண்ணி நாலேஜை பில்ட் பண்ணிக்கோங்க. நாலாவது, சீக் அவுட் சேலஞ்ச். எவ்ரி சிங்கிள் டே உங்கள் டேவை ஒரு சேலஞ்சிங் ஆரம்பிங்க. தேடுங்க சேலஞ்ச் எவ்ரிடே இன் யுவர் லைஃப். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. லைஃப் எக்ஸ்ப்ளோர் அண்ட் அட்வென்ச்சர் பண்ணுங்கள். எவ்வளோ வருஷமாக அப்படியே இருப்பீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், நாட் சேலஞ்சிங் லைஃப். டாக்ஸன் சொல்கிற இந்த ரூல்ஸ் நிறைய பேர்த்தோட லைஃப்பை டோட்டல் சேஞ்ச் ஆக்கியிருக்கு. ஒரு சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கையை அவர் விரும்ப மாட்டார். எப்போ ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாரோ அப்போ தான் அவர் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும்னு சொல்கிறாரு. டோன்ட், வேணாம். உங்கள் லைஃப்பில் அப்படியே இருந்தது போதும். கெட் அப் டே பை டே சேலஞ்ச் அன்டில் க்ரோ யுவர் லைஃப். அஞ்சாவது, வேல்யூ டைம் மோர் தென் மணி. உங்கள் டைமுக்கு வேல்யூ கொடுங்க. உங்கள் டைம் எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் டைம் வேஸ்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் மூவி பார்க்குறது டைம் வேஸ்ட்டாக நினச்சிக்காதீங்க. அது நிச்சயமாக ஒரு டைம் வேஸ்ட்டு தான். நீங்கள் டைம் கொடுக்குறது ஒன்று லேர்ன் பண்ணணும், இல்லைன்னா மணியை க்ரியேட் பண்ணணும். உங்களை குரூப் பண்ணிக்கிறது எல்லாமே வேல்யூபுளான டைம் தான். வேல்யூ இருக்கிற விஷயத்தில் டைமை போட்டு மணியை க்ரியேட் பண்ணுங்கள். டாய்ஸிசமில் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா அது இதுதான். ஆறாவது, மெடிடேட் ஆன் டெய்லி. டே பை டேல டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக நம்மளுக்கு தினமும் இருந்து தான் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் தான் டெய்லி மெடிடேஷன். எவ்ரிடே இந்த மெடிடேஷன் நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். டாய்ஸிசம் எவ்ரிடே அவர் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க மெடிடேட் பண்ணுவார். நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மெடிடேஷனில் இருக்குது. ஸோ டெய்லியும் இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன எல்லாமே நம்ம லைஃபுக்கு ஒரு உறவை கொடுக்கும். இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஷார்ட் சம்மரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஓன் த மார்னிங். உங்கள் காலையை சொந்தமாக்கிங்க. செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் த எஃபர்ட், நாட் த ரிசல்ட். உங்கள் கவனம் நீங்கள் செய்கிற எஃபர்ட்டில் இருக்கும். மூணாவது, ரீட் எவ்ரிடே. தினமும் ரீட் பண்ணி உங்கள் நாலேஜ் பில்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த், சீக் அவுட் சேலஞ்ச். உங்கள் டேவை டெய்லியும் ஒரு சேலஞ்சிங்க வைங்க. அஞ்சாவது, வேல்யூ டைம் மோர் தென் மணி. உங்கள் டைமை யூஸ் பண்ணி மணியை க்ரியேட் பண்ணுங்க. ஆறாவது, மெடிடேட் ஆன் டெய்லி. மனசை கிளியர் பண்ண டெய்லியும் மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சொன்ன எல்லாமே உங்கள் லைஃப்பை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் ஆன அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.